ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம்னு அங்க இருந்த ஒரு டேபிள்ல போய் உட்கார்றாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு வெயிட்டர் கிட்ட ஒரு வெஜ் பிரியாணி வேணும்னு ஆர்டர் போடுறாங்க. அவங்களுடைய வாய்ஸ பார்த்துட்டு ஆப்போசிட்ல சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு லேடி ஆச்சரியமா அந்த திருநங்கைய பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சாரிலையும் பேக்லயும் ரெயின்போ போட்டுக்கிற பேட்ச பார்த்துட்டு அந்த லேடி அந்த டேபிள்ல இருந்து எந்திரிச்சு பக்கத்து டேபிள்ல போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தன் அந்த லேடி திருநங்கைன்னு தெரிஞ்சதும் அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து 500 ரூபாவை எடுத்து டேபிள் மேல வச்சு கண்ண காட்டுறான். அதை பார்த்ததும் அந்த திருநங்கை செருப்பு கழட்டி அவங்க டேபிள் மேல வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம்னு போனா அந்த ஹோட்டல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டும் தான் போட்டிருக்கு. அதை பார்த்து அந்த திருநங்கை பெண்களுடைய ரெஸ்ட் ரூம் குள்ள போகலாம்னு பாக்குறாங்க. ஆனா அந்த லேடி அந்த திருநங்கையுடைய கைய பிடிச்சு இழுத்து இந்த ரெஸ்ட் ரூம் வெறும் பொம்பளைங்களுக்கு மட்டும் தான், பொம்பளைங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு அந்த திருநங்கைய பார்த்து கத்துறா. அந்த திருநங்கையும் கொஞ்சமாச்சு என்னைய மரியாதையா பேசுங்க, அப்ப நான் எந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த லேடி அதை காதுலயே வாங்காம அந்த ரெஸ்ட் ரூம் குள்ள போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த திருநங்கைக்கு ஆண்கள் ரெஸ்ட் ரூம் குள்ளயும் போக முடியாம பெண்கள் ரெஸ்ட் ரூம் குள்ளயும் போக முடியாம ரெஸ்ட் ரூம்க்கு வெளியவே இருந்து பாத்ரூம் போக ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து அந்த லேடியும் ஹோட்டல்ல உள்ளவங்களும் இதுக்குதான் ஒரு திருநங்கைய ஹோட்டலுக்குள்ள விட்டு சாப்பிட வைக்க கூடாதுன்னு எல்லாரும் மாறி மாறி அந்த திருநங்கையை போட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து அந்த திருநங்கைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல நின்னு அழ ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொலி எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு திருநங்கை சமீபத்தில் அவங்க திராவிட கட்சிகள் என்ன பெருசாக செஞ்சுட்டாங்கன்னு சொன்ன அந்த பதிவில் வந்து அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. திருநங்கைகளுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம் தேவையில்லை, ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் பரவல ஆதிக்க பெண்கள் வந்து திருநங்கைகளையும் பெண்களை தான் மதிக்கிறாங்க, ஒரு அம்மாவை மதிக்கிறாங்க, சகோதரிகளாக மதிக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னது வந்து எல்லாருக்குமே வந்து அது பொருந்துமாங்கிறது தெரியல. கண்டிப்பாக கிடையாது. அது இந்த காணொலியுமே உங்களுக்கு வந்து ஒரு சான்று தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சே பல திருநங்கைகள் நாங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது பஸ்திக்கோ இல்லை பாலியல் தொழிலுக்கோ இல்லை வேறு எந்த தொழிலுக்கோ நாங்கள் போகும்பொழுது, படிக்கிறதுக்கு போகும்போது கூட அந்த இடத்துல வந்து எங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதியான அந்த கழிவறை இல்லாத பொருட்டு நாங்கள் வந்து கழிவே கழிக்காம அந்த முழு நாளும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கழிவறையை பயன்படுத்துறதெல்லாம் நிறைய இடத்துல திருநங்கைகள், முக்கியமாக திருநங்கைகள் படுற பாடு அது கண்டிப்பாக நீங்கள் வந்து உணரணும். ஒரு சில திருநங்கைகள் வந்து அவங்க நாங்கள் சொல்கிற மாதிரி நாரன்பாணியிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது நேரிடாமல் இருக்கலாம். ஆனால் அது எல்லாருக்குமே அப்படி கிடையாது. இதை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதனால நான் மறுபடியும் கேட்டுக்கிறது, வாழவிடு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.